துலா ராசி ராசி சக்கரத்தில் 7வதாக வரக்கூடிய ராசி. சவால்களை எல்லாம் தாண்டி சாதனை படைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இருக்குது. எப்பவுமே ரொம்ப அமைதியாக இருந்து சாதிக்கக்கூடியவங்க இந்த துலா ராசி என்பவர்கள். இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுக்கு மற்றவங்க மதிப்பளிப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் தோல்வியை கண்டு தோண்டு போய் உட்கார மாட்டீங்க. போராடி அதை வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த துளாராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எதுலேயுமே முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான ராசி இந்த துளாராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்ட கிரக அமைப்புகளும் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த துளாராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், பஞ்சம ஸ்தானத்தில் சனியும் ராகுவும், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். லாபஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமர்ந்திருக்கிறதுனால என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம். அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. மனம் கொஞ்சம் நிலை இல்லாமல் கொஞ்சம் தடுமாறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு இரட்டிப்பு மனம் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே ரொம்ப தெளிவாக முடிவெடுப்பீங்க. அது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசனையெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் மனம் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. உங்களுடைய கௌரவத்தில் அந்தஸ்தில் இருந்த அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல கஷ்டப்பட்டு நின்னீங்களோ அந்த இடத்துலையே ஜெயிச்சு காமிக்கக்கூடிய அமைப்பு இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். யாருக்கிட்ட என்ன உதவி எதிர்பார்த்தீங்களோ அந்த உதவி டக்குன்னு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய வெற்றி இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய மனக்கவலையெல்லாம் நீங்கி ஒரு தெளிவாக முடிவெடுப்பீங்க. அதுவே மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக உங்களுக்கு அமையப்போது. தெளிவான முடிவு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் தெளிவாக மனம் இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்திலலாம் தாமதமாக தடைப்பட்டு நின்றோ அந்த சம்பவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு நடக்கும். நல்ல நல்ல காரியங்கள் தொடர்ந்து நடக்கிறதுனால உங்களுடைய மனமும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீங்களோ அதுக்கு சாதகமாக எல்லா விஷயமும் நடக்கும்போது உங்களுடைய மனம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகளும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். பொதுவாகவே உங்களுக்கு வெளியில் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் வெளியில் செல்வது இன்னும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். கிரக அமைப்புகளும் சாதகமாக இருக்குது. எடுக்கிற காரியங்களும் சக்ஸஸ் ஆகும்போது மனது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த வருகின்ற நாட்களில் சந்தோஷத்துக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம். வெளி உணவுகள் சாப்பிடும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த துளாராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும். அந்த அளவுக்கு சாதகமான கிரக அமைப்புகள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் அந்த மந்த நிலை இருந்தது இல்லையா, அந்த நிலையெல்லாம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்க போகுது. தொழிலில் கூட்டாளிகளால் ஏதாவது நன்மை தர மாதிரி நல்லது நடக்கிற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். அவங்க மூலிமா லாபம் வர மாதிரி ஏதாவது நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அது ஓரளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சக பணியாளர்களால் ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் பிரச்சனைகள் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. பணியாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதம் வேண்டாம்.
வீண் பிரச்சனை கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பேசியே சரி கூடிய கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. அது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு உயர்வு எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக உழைச்சிங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் முக்கிய பொறுப்புலாம் உங்களை தேடி வரும். அந்த பொறுப்புகளை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கரெக்டாக செயல்படுத்தினீங்கன்னா ஓரளவுக்கு மகிழ்ச்சி எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மனதில் இருந்த அந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே மட்டும் அப்பப்போ நிம்மதியை குலைக்கிற மாதிரி சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. வாழ்க்கை துணை உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். மற்றவங்க மூலம் கொஞ்சம் டென்ஷன் வரும். மற்ற உறவுகளால் கொஞ்சம் டென்ஷன் வரும். அக்கம் பக்க உறவுகளால் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கோபத்தை மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு கோபத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸ் அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். துளாராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கௌரவத்தில் எதெல்லாம் இடைஞ்சலாகவும் பிரச்சனையாகவும் இருந்ததோ அதில் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேறும். எடுக்கிற காரியங்கள்லாம் கரெக்டான டைமுக்கு செய்து முடித்து மற்றவங்களுடைய பாராட்டை பெறுவீங்க. பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விவசாயிகளுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கொள்முதல் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாற்று பயிர்கள் செய்கிறது மூலிமா ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீர் வரத்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் பாசன வசதிக்காக கொஞ்சம் சேமிப்பை கரைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மனதுக்கு பிடிச்ச நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். பணப்பற்றாக்குறை ஒரு சிலருக்கு ஏற்படலாம். கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். கவனமாக செயல்படணும். தொண்டர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுத்தீங்கன்னா அதை வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. யாரையும் இந்த காலகட்டத்தில் பகைச்சிக்க வேண்டாம். ஒரு சிலருக்கு கெட்ட கனவுலாம் வரும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அது உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும். வியாபாரத்தில் தொழிலில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும்போது கரெக்டான நேரத்தில் உறவுகளும் அதுவும் ரொம்ப நம்பியிருந்த உறவே உங்களை விட்டு விலகும்போது உங்களுக்கு கொஞ்சம் மனவேதனையை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது. புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் அதிக நேரம் போராட வேண்டிய அதிக வேலைப்பளு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. புதிய ஆர்டர்லாம் கிடைக்கும். அதற்காக கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. துளாராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அலைச்சல் மட்டும் கொஞ்சம் அதிகமாகும். விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகும். உயர்கல்விக்காக ஒரு சிலர்லாம் அதிகம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் அதிகமாக போராடினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி மாணவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். துளாராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. துளாராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய செல்வாக்கு வருகின்ற நாட்களில் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கட்சி தலைமையில் இருக்கிறவங்களால ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. கல்வி பற்றி ஒரு விதமான பயம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பேச்சில் இனிமே இருக்கட்டும். தடிமனான வார்த்தைகள் இந்த காலகட்டத்தில் பேச வேண்டாம். எதிர்பார்த்த உதவியெல்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கும். எதுலேயுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்கன்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விசாகம் 1-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் ஒரு சகஜமான நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். உறவுகள் மூலிமா நல்ல நல்ல தகவல் வரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தோடு ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது சுற்றுலா தலங்களுக்கோ சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற ஒரு உறவு மீண்டும் உங்ககிட்ட சேர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய துளாராசி என்பர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் உங்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று ஒரு பூஜை செய்து வழிபடுறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அமாவாசையில் முடிந்தால் இந்த
ஆண் தெய்வமாக இருக்குங்கிற பட்சத்தில் தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. என்னைக்கு அமாவாசை அன்னைக்கு. அதே ஒரு பெண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் போய் தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அப்படி போக முடியாதவங்க அருகில் இருக்கிற அம்மன் ஆலயங்களுக்கு போய் ஒரு தீபம் போட்டுட்டு வாங்க.